சர்தார் 2 வரப்போகுதுன்னு தெரியும். கைதி 2 ஆரம்பிச்சிடும். இந்த இயர் எண்ட் ஆரம்பிச்சிடும். சூப்பர் சூப்பர். அதுக்கு ஒரு படத்தை கேட்டு நம்ம கொடுத்துடலாம். அண்ட் ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். அரவிந்த் சாமி சார் வந்து 40 நிமிஷம் பேசுறதே அவ்வளோ டெக்னிக்கா போகுது. நான் அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவீங்க? அவர் உண்மையான தக்லைஃப். அவர் உண்மையான தக்லைஃப். அவர் வந்து எந்த ப்ரிட்டென்ஷனும் கிடையாது. தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது இல்லை, தன்னை பற்றி ரொம்ப கம்மியாக நினச்சிக்கிறது இல்லை. இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், ஹவு ஹி ரெஸ்பெக்ட்ஸ். அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம். அவர் சொன்னார் இல்லையா, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும், இல்லை அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக் ஆகட்டும், அதெல்லாம் நான் படிச்சிட்டேன். டெஃபினட்டாக படிங்க, ரொம்ப நல்ல புக்கு. அண்ட் உங்களோட திங்கிங் அப்படியே மாற்றும். அண்ட் அவர்கிட்ட இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, அவர் பெரிய பணக்காரர், அவர் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணுறது, எவ்ரிடே எங்கேஜிங்காக இருக்கிறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது, அவருக்கு தெரியாத விஷயத்த போய் படிச்சுக்கிட்டே இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக படிக்கிறார், கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ சொல்லுவாங்கல்ல, எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம அவுடேட் ஆகிட்டே இருப்போம், மார்க்கெட் மாறிட்டே இருக்கும், நம்ம பழசாகிட்டே இருப்போம். ஸோ நம்ம கற்றுட்ட விஷயங்களை சிலது அன்லேர்ன் பண்ணணும், சிலது புதுசாக கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமான லெசனாக நான் பார்க்குறேன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அண்டு அவர் அழகுன்னு சொன்னால் சிரிப்பார், ரொம்ப சொல்லாத விட்றா என்ன அப்படின்னாரு. பட் உண்மையாக ஒரு அழகு தான். ஐ மீன் இன்சைட் அண்ட் அவுட் சைட். அண்ட் மறக்காம எனக்காவது ஒரே விஷயம் சொல்லுங்க. அண்ணா நீங்க கேட்டதா சொல்லுங்க. அண்ணா இப்போ ஷூட்டில் இருக்காரு, சாங் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் ஃபுல் ஃபார்மில் இறங்கி ஆடிட்டு இருக்காரு. ரெட்ரோ வரப்போகுது. ஆமாண்ணே, சாங் ஆடினாலும் ஆடினாரு. ஒரு 1000 பேர் வீடியோ பண்ணி போட்டுருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு லைக் போட்டுட்டுறேன், கவலைப்படாது. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க காலேஜ் வந்திருக்கீங்க, நிறைய அட்வைசஸ், நிறைய மெசேஜஸ் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா கிரிஞ்ச் ஆயிருவேன். இல்ல, ஆனா ஒரு விஷயம் கேக்குறோம். இன்னைக்கு வந்து இந்த எரால நிறைய பேர் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க காலேஜ் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், இதை மட்டும் நான் மாத்தவே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குமா? இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்னா அது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நம்மளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறது இருக்குல்ல, காலேஜ் தாண்டி போனதுக்கப்புறம் கூட வச்சுக்கிறது. நாங்கள் எவ்ரி இயர் வி ஆல்வேஸ் மீட் ட்வைஸ். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட உண்மையாக சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்தேன், மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லுவான், அந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு சொல்லுவான். ஸோ உங்களை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து தயங்காமல் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் தட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே.